வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு பர்சனை பற்றி தான் நான் பேசலான் இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு வீரம் வேணும் அப்படின்னா அது அவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும். ஆமாங்க, வீரமங்கை ஜான்சி ராணி அவர்களை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அவங்க வந்து உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில் மராத்திய பிராமண குடும்பத்தில் மௌரிய பந்தர் பக்ரீதி பாய் அப்படின்ற தம்பதிக்கு நவம்பர் 19, 1828 பிறந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா மணிகர்ணிகா, அதுதான் அவங்களோட பேர். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 4 வயசில் அவங்களோட அம்மா இறந்து போயிடுறாங்க. தந்தையோட அரவணைப்பில் அவங்க வளர்ந்ததுனால சின்ன வயசுலேருந்தே வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம் இதெல்லாம் சொல்லி தான் அவங்க அப்பா வளர்த்து விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1842 அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு ஜான்சியை ஆண்டுட்டு வந்த ராஜா கங்காதர ராவ் அப்படின்றவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேர் என்னென்னா தாமோதர் ராவ் அப்படின்றதான் பேர். 4 மாதத்தில் அந்த குழந்தை வந்து இறந்தும் போயிடுது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தத்து எடுத்து ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து தாமோதர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த ஊரில் தான் பார்த்தோன்னா ஜான்சியை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுனால லட்சுமி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பட்டம் கொடுத்தாங்க. அந்த ஊரில் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதுனால தான் ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படின்ற பேர் அவங்களுக்கு வந்தது. அப்புறமா மகன் இறந்து போயிட்டான் அப்படின்ற கவலையிலே 1853 அந்த மன்னரும் இறந்து போயிடுறாரு. அப்புறமா அந்த ஊரை கைப்பற்றணும் அப்படின்ட்டு ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஊரை விட்டு போகணும், இந்த ஊரில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. எனக்கு தான் ஒரு மகன் இருக்கானே, அப்போ நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி ராணி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜான்சி ராணி பட் என்னன்னா அந்த குழந்தை வந்து வளர்ப்பு குழந்தை, அதனால் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவாங்க. அவங்களுக்கு வந்து ஓய்வூதியமாக ஒரு 60,000 காசு கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராணி மஹால் அப்படின்ற இடத்துல தான் அவங்க தங்கினாங்க. 1857 என்ன ஆச்சுன்னா இராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க, துப்பாக்கி குண்டு வீச்சில் வந்து பசு பன்றியோட கொழுப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணினாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஜான்சி ராணி பற்றி யோசிக்கவே இல்லை. இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஜான்சி ராணி வந்து அவங்களோட ஆதரவாளர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு குவாலியர் அப்படின்ற நாட்டை சண்டை போட்டு வாழ்வீச்செலாம் பண்ணி அந்த நாட்டை வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குவாலியர் இந்த இடத்த வந்து ஜான்சி ராணிக்கிட்டேருந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆயுதப்படை வச்சு ஜான்சி ராணியோட சண்டை போடுவாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா ஜான்சி ராணி வந்து அதில் வந்து வீர மரணம் அடைஞ்சிடுவாங்க. ஜான்சி ராணி தான் சண்டை போட்டது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவங்க ஆண் வேஷம் போட்டு சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஜூன் 18, 1858 அந்த நாளில் வந்து அவங்க வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க. குவாலியர்லேயே அவங்களோட இடத்த வந்து தகனமும் பண்ணாங்க. அவ்வளோதாங்க ஜான்சி ராணி பற்றி கதை. அவங்கள பற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்கூல் புக்ஸில் வந்து அவங்கள பற்றி வந்திருக்கு. இந்த மாதிரி 1.5 நூற்றாண்டு ஆகியுமே அவங்களோட வீரம் வந்து மக்களிடையே வந்து பேசப்பட்டு தான் வருது. அதே மாதிரி இந்தியா முழுவதும் அவங்களோட சிலையும் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ வீரத்தினை தந்துவிட்டு சென்ற வீரமங்கை ஜான்சி ராணி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கும் பெருமையாக தான் இருக்குது. பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி.